அமெரிக்கா ரஷ்யாண்டா ஏன் பயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அமெரிக்கா மாதிரி இந்த பழங்காட்டி திருற வேலை இந்த ரஷ்யாக்காரன் செய்யறது இல்லை. ஆனா விஷயம் உள்ளவன் அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதத்தை ஈரான் பக்கம் இப்ப கொடுத்துட்டான்னு ஒரு கருத்து வருது. எது? சாத்தான் 2 அப்படிங்கிற ஆயுதம். இந்த ஆயுதத்தை பத்தி உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேஸ்புக்ல. இருந்தாலும் ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்றேன். இந்த ஆயுதம் என்ன அப்படின்னா விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை. இந்த ஏவுகணை ஏவி விட்டான்னா ஈரான்ல இருந்து போகுதுன்னு வைங்க, பிரான்ஸ்ல போய் விழுதுன்னா அந்த பிரான்ஸ்ல இடத்துல போய் விழும் வரைக்கும் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. எந்த கொம்பனாலும் தடுக்க முடியும், ஆண்டவர் நினைச்சா மட்டும் தான் தடுக்க முடியும். எந்த டிஃபென்ஸ் பண்ற எந்த தடுப்பு உபகரணங்களும் வேலை செய்யாதான். ஏன்னா ஒளியை விட சத்தத்தை விட 27 மடங்கு வேகத்துல போகும். நினைச்சு பாருங்களேன். இப்ப நான் பேசுறேன், என் வா அசையும் போது உங்களுக்கு சவுண்ட் வருது பாருங்க, குயிக் அப்படிங்கிறதுல வருதுல்ல, இதை விட 27 மடங்கு. அது எப்படி இருக்கும் நீங்கள பார்த்துருப்பீங்க. ஈரான்காரன் அடிக்கிறதும் அந்த யுத்தங்கள்ல போகிற அந்த மிசில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்னு, மின்னல் வெட்டுற மாதிரி போகுதுல. சத்தத்தை விட 27 மடங்கு வேகமா போகுதுன்னா எப்படி போகுன்னு பாருங்க. பிரான்ஸ்ல போயோ அமெரிக்காவுடைய டாக்ஸ் ஆக்ட்ல போய் விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த மாநிலமே இல்லாம போகும். அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆயுதத்தை, சாத்தான் 2ங்கிற ஆயுதத்தை அமெரிக்கா காரனுக்கு எதிராக ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது. இப்படி கண்ணை விழிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். கொடுத்துருக்கிறானா? கொடுக்க முடியுமா? கொடுத்தா நம்ம நிலைமை என்ன? அமெரிக்காவை இஸ்ரேல் ஒண்ணுமில்லாம போகும், பிரான்ஸே ஒண்ணுமில்லாம இஸ்ரேல கொண்டு வந்து போட்டான்னா இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடே இல்லாம போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கொடுத்ததா வருது. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இப்படி ஒரு நாடு, ஒரு வல்லரசு, ஒரு நாடு எவ்வளவு நெருக்கமா இருந்த ஒரு நாடா இருந்தாலும் இந்த ஆயுதத்தை வழங்காது. ஏன் வழங்காது அப்படின்னா, ஒருவேளை ஈரான்காரன் மிக நெருக்கமா இருந்தாலும் அமெரிக்கா ஈரானை பிடிச்சிட்டா இந்த ஆயுதத்தை எடுத்து விட்டா ரஷ்யாவுக்கு எதிராகவே போட்டு விட்டுருவோம். அல்லது ஏறொரு விதத்துல எதிர் திசையில திரும்ப நமக்கே வந்து விழும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எவ்வளவு நெருக்கமான நாடா இருந்தாலும் இது மாதிரி ஆயுதங்களை கொடுக்காது. ஸோ இப்படி இருக்கிற இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் விபத்தை பார்க்கணும். என்னன்னா, இந்த அமெரிக்காக்காரன் மேப்ல தன்னுடைய நாட்டை அடையாளம் செய்வதற்கு முன்னாடி, அமெரிக்காங்கிற ஒரு நாடு வர்றதுக்கு முன்னாடியே ஈரான்காரன் இருக்கிறான பாரசீகம், இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்தில் வாழ்ந்த பழைய நாகரிகம் மிக்க ஒரு நாடு. அவனுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கிறதுல புதுசா முளைச்ச இந்த அமெரிக்காரன் டிஎன்ஏ மாறி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறவங்க தான் யாரு? இந்த பாரசீகம்ங்கிற இந்த ஈரான்காரனுங்க. அப்போ சில விமர்சனங்கள் எழுதுகிறார்கள், எவ்வளவு காலத்துக்கு முன்னால் இருந்த ஈரானியர்களை அழிப்பதற்கு இந்த அமெரிக்கா தடுமாறுகிறதே, நேற்று முளைத்த காளான் இன்று இருக்கக்கூடிய இவர்களை எதிர்ப்பதா, ட்ரம்புக்கு என்ன ஆயிடுச்சா என்று சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அதனால ஈரான்ட வலிமை, ரஷ்யாவோட ஆயுதம், சைனாவுடைய உதவி, இவற்றோடு சேர்த்து அவர்களுடைய நம்பிக்கை அமெரிக்காவால் உண்டு பண்ண முடியாம சமாதானம் என்று மண்டியிட்டு நிற்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. சும்மா கண்டதுக்கு உள்ள எதனால இந்த பயம் சரணடைகிறது இருக்குது. இதே மாதிரி இந்த வீடியோட இன்னொரு செய்தியை நம்ம சேர்த்தே போடலாம். எந்த அளவுக்குன்னா, ஆயுதங்கள் என்று சொல்லும் போதே ரஷ்யாவிட்டு இருக்க ஆயுதங்கள் இருக்கிறது. ஹிரோஷிமாவில் வந்து அணு ஆயுதத்தை போட்டான். அமெரிக்காக்காரன் ஜப்பான்ல கொண்டு போய் போட்டான், வேணுமென்றே போட்டான். அங்க இன்னைக்கு வரங்காட்டி அவங்களோட டிஎன்ஏல அந்த பாதிப்பு இருக்குது. பிறக்கும் போதே ஊனமாக பிறத்தல், அவங்களுடைய பரம்பரையில அந்த ஊனத்தை காட்டுகிற அடையாளம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த குண்டிட பாதிப்பு, நகரங்கள் உருகி ஓடியது, மனிதர்கள் காற்றுகள் போன்று அழிந்து போனார்கள். இவனுடைய எதுக்கு? இந்த லிட்டில் போயோ அல்லது ஏதோ ஒரு அணு ஆயுதத்தை போட்டதுனால அந்த ஜப்பான் இன்னைக்கு வரங்காட்டியும் அதனுடைய தாக்கத்தை உணர்கிறது. அதற்கு பிறகுதான் ஜப்பான் அமெரிக்காவுக்கு அடிமையாக தன்னுடைய நாடை வளர்க்க என்பதற்காக ஈடுபட்டு வருகிறது. இதே இதுல ரஷ்யாவிட்ட ஒரு குண்டு இருக்கிறது, ஹைட்ரஜன் பாம் என்று சொல்லி உண்டு. 1961ஆம் ஆண்டு இதை வந்து ரஷ்யா வந்து சோவியத் ஒன்றியத்தில் போட்டு டெஸ்ட் பண்ணுது சின்னதா ஒன்று. இதனுடைய தாக்கம் தெரியுமா? ஹிரோஷிமாவில் அமெரிக்காக்காரன் போட்டாங்க குண்டு, இன்னைக்கு வரங்காட்டி தாக்கம் இருக்குது. இதை விட 3300 மடங்கு பலம் வாய்ந்தது ரஷ்யாவிட்ட இருக்கிறது. ஒருவேளை இது வெடிச்சா இதனுடைய அந்த வெப்பம், நெருப்பு இருக்குதுல, 100 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறவனுக்கும் தாக்கம் ஏற்படுமா? இதனாலதான் இந்த அமெரிக்காக்காரன் இந்த ரஷ்யாக்காரனா இருக்கு பயந்து நடுங்கி வாய் இந்த நாய் குறைப்பது போன்று மனிதன் தொலைவில் இருந்தால் மட்டும் குறைச்சிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவினுடைய நிலைமை தான். அது மட்டும் கிடையாது, வைரஸை ஏவி விடுகிற பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ரஷ்யாட்ட இருக்கிறது.
சப்மெரின் இருக்கிறது. ஏவுகணைகளையும் அணு ஆயுதங்களையும் மாதக்கணக்கிலே அடியிலே வைத்துக் கொண்டு அடியிலே தரையிலே ஒரு கண்டத்தை அழிக்கிற பலம் ரஷ்யாவிட்ட இருக்கிறது. இப்படி பல மடங்கு ஆயுதங்களை ரஷ்யா வச்சுட்டு இருக்கிறது. ஸோ ரஷ்யாவோட கூட்டாளி ஈரானா இருக்கிறது. ஒருவேளை ஏதாவது ஆயுதங்களை கொடுத்தா நம்ம நிலைமை என்னன்னு சொல்லி அமெரிக்கா பயந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நியூஸ், இதுதான் செய்தி. ஸோ இப்படி இருக்கும்போது சமாதானம் வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கிறது, பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கிறது. இந்த குட்டையை குழப்புற வேலையை இந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு செய்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்க வேண்டும். உலக மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த ஆயுதங்களால் போராடி எதை காணப்போறோம்? எதையும் கிடையாது. மக்கள் மனதிலே நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவோம். சிறந்த ஒரு நிம்மதி மிக்க ஒரு வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் இந்த யூடியூப் வழியாக புராதித்தவனாக இந்த சேனல்ல இருந்து இப்போது விடைபெறுகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம நீங்க என்ன செய்யுங்க, சொல்லிட்டே போயிருங்க. நன்றி.